சிறு தொண்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. அன்பே உருவமான சிவபெருமானும், கருணையே வடிவான பராசக்தியும் நரபலிய விரும்புகிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அறியாமை. தீய விஷயங்கள யார் பரப்புறது அப்படிங்கிற மூலவேர கண்டுபிடிக்கிறதுக்காக நானும் இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பலிபீடத்தில இருந்த என் ஃப்ரெண்ட் சிவனடியாரும் முயற்சி செஞ்சுட்டு இருந்தான். அந்த முயற்சியில என் ஃப்ரெண்டு வந்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ இந்த சிவனடியார் கட்ட அவிழ்த்தோனையுமே யாருக்கும் தெரியாம அவர் வந்து போயிருவாரு அந்த இடத்த விட்டு. உண்மையான சிவனடியார் இல்ல. சிறு தொண்டர் சொல்றாரு, "இன்னும் 2 நாள்ல உறையூர்ல நடக்கிற வைபவத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா, அந்த மகான் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம்" அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த கபால பைரவன் விஷயத்துக்கு வராரு. வாதாபிக்கு படையெடுத்து போயிருந்தாங்கல்ல, அப்போ அந்த எதிராளிகள் எல்லாத்தையுமே வந்து வெட்டி வீழ்த்திட்டாங்க. ஒருத்தர கூட விடக்கூடாது அப்படிங்கிறது சக்கரவர்த்தியினோட கட்டளை. அவரோட கட்டளைக்கு மாறா இந்த பரஞ்சோதி இருக்கார்ல, அந்த ஒருத்தர மட்டும் வந்து திருப்பி போற மாதிரி அனுப்பிச்சுட்டாரு. ஏன் அப்படின்னா, போர்ல வந்து ஒரு கைய இழந்து இந்த சிறு தொண்டரோட கால்ல வந்து விழுவான். "என்ன எப்படியாவது விட்டுருங்க, காப்பாத்துங்க" அப்படின்ட்டு. அதனால கால்ல விழுந்தவன அவங்க என்ன பண்ண முடியும்? அதனால "சரி போ, பொழைச்சு போ" அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. யாருன்னா, புலிகேசியினுடைய சகோதரன் நீலகேசி. அவன் தான் இந்த மாதிரி இந்த கபால பைரவன் தலைமை பூசாரியா நடிச்சுட்டு இருக்கிறது. இதையெல்லாம் மாரப்ப பூபதி மறைஞ்சு நின்னு கேட்டிருப்பான். இந்த தலைமை பூசாரி எங்க நம்ம இந்த மாரப்ப பூபதிக்கு எது காட்டி குடுத்துருவானோ என்னமோன்னு பயந்து, அவன் உள்ள புகுந்து, "நீ எங்க தேசத்துக்கே துரோகம் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன ஒரே வெட்டா வெட்டிருவான். வெட்டுனோனே தலை தனியா, உடம்பு தனியா போயிரும். இத பண்றதையும் பண்ணிட்டு, சிறு தொண்டர்கிட்ட, "நான் இப்போ ஒரு கோவத்துல நான் பண்ணிட்டேன். நான் பண்ணுனது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறான். அவன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கும்போது, இந்த கபாலிகரனுடைய ஆள் குள்ளன் வந்து ஒரே வெட்டா மாரப்பன வெட்டிருவான். இப்ப மாரப்ப பூபதியும் இறந்துட்டான், அந்த தலைமை பூசாரியும் இறந்துட்டான். ஒரு வீரனா நேருக்கு நேர் போர் செய்யாம எல்லாமே மறைமுகமா தாக்கிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து விக்ரமனுக்கு கொஞ்சம் அருவருப்பா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போயிரலாம் அப்படின்னு அவன் போகும்போது கரெக்ட்டா பல்லவர்கள் எல்லாம் வந்து சூழ்ந்துக்கிறாங்க. இந்த மாரி விக்ரமன் வந்தது தெரிஞ்சிருச்சு. அவன எங்கேயும் போகாம அரசவைக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து கட்டளை விதிச்சிருக்காரு. இப்போ அரண்மனையில சக்கரவர்த்தி வந்து போறாரு. இவர பார்த்தோனேயுமே குந்தவை வந்து சொல்லியிருந்திருப்பாள்ல, இந்த மாதிரி விக்ரமன் வந்தா அவன வந்து அரண்மனைக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டு இருந்திருப்பா. ஒருவேளை அப்பா வந்துட்டாரு. இப்ப விக்ரமன் வந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்துட்டு இருப்பா. அப்புறம் அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் இந்த மாரி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அருள்மொழி தேவி கிடைச்சிட்டாங்க. நீ வந்து சிவனடியார்ன்னு திட்டிட்டு இருப்பியே, அந்த சிவனடியார் தான் வந்து அருள்மொழி தேவிய காப்பாத்திருக்காங்க அப்படின்னெல்லாம் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இந்த ரத்தின வியாபாரியா வந்தான்ல, அவன் தான் விக்ரமன் அப்படின்னு வந்து அவரு சொல்லுவாரு. அவனுடைய தாயும், தாய் நாட்டையும் பார்ப்பதற்காக வந்தானாமா. என்ன தைரியம், என்ன துணிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவன திட்டிட்டு இருக்காரு. அவனுக்கு அரசவையில விசாரிச்சு தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. உடனே குந்தவைக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அவனுக்கு வந்து தண்டனை குடுக்க போறாங்க அப்படின்ட்டு. அப்போ அவ வந்து எல்லாமே சொல்றா. இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து விக்ரமன பார்த்தது, அவன் உடம்பு சரியில்லாம இருந்தப்போ இவ போய் காப்பாத்துனது, அப்புறம் இவன வந்து கப்பல்ல ஏத்தி அனுப்பிச்சு வச்சிரலான்னு இருந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்றான். நான் அந்த சோழ ராஜகுமாரனையே என்னோட கணவனா வந்து நினைச்சுட்டேன். இனி வேறொருத்தர என்னால மனசால கூட நினைக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகா. இப்போ நரசிம்ம சக்கரவர்த்தி பனிஷ்மென்ட் குடுக்க போறாரா? இல்ல வந்து தன்னோட மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரா? அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.